அக்காள் இப்போ எங்கட கறி கொதிச்சு வடியோ வந்துது இறக்குற தரணத்துக்கு வந்துதுமா. வெந்தயம், வெங்காயம், கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அளவுக்கு தேவையான பால். என்னுடைய வச்சிருக்கேன் இந்த சைடில் வெந்தய குழம்பும் புளரிசி சோறு. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் பிரதி. ஓகே, இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன அதிகமா இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு என்ன மரக்கறி சமையல். மரக்கறி சமையல். என்ன மரக்கறி? ஆட்டுக்கால் வெள்ளைக்கறியும் வெந்தய குழம்பு. ஆட்டுக்கால் வெள்ளைக்கறி என்ன? இது ஆட்டுக்கால் என்ன சொல்கிறோம், நாடங்காய நாங்கள். இது ஆட்டுக்கால் சொல்கிறேன். நான் பயந்து இது ஆட்டுக்கால் வெள்ளைக்கறியும் நான் இந்த வெந்தய குழம்புமா. வெந்தய குழம்பு என்ன? வெந்தய குழம்பு. வெந்தயத்துக்கு என்னென்ன போடுறது? வெந்தயத்துக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இந்த புளியம்பழம், பால். ஓகே. அந்த ஆட்டுக்கால் வெள்ளைக்கறிக்கு ஆட்டுக்கால் வெள்ளைக்கறிக்கு சின்ன வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம், சீரகம் போடணும். அந்த கொதிச்சு இறக்கிட்ட. அப்போ இந்த பெரிய வெங்காயம் வச்சுக்கிறதுக்கு அது வெந்தய கறி. வெந்தய கறிக்கு என்ன? ஓகே. அப்போ எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். சட்டியெல்லாம் ஆயிருக்கேனே. ஓகே. முதல் வேலை என்ன செய்வோம்? முதல் வேலை இதை வெட்ட போகிறோம். ஓகே. ஆட்டுக்காலை வெட்ட போகிறோம். இது பெருசாரிக்கு எங்களுக்கு பெருசே இல்லை, ஒரு சின்ன துண்டு வட்டி எடுக்க போகிறோம். ஓகே. சின்ன துண்டை வட்டி எடுக்க போகிறோம். ஓகே. அதே மாதிரி வெட்டுவோம் நம்ம எடுங்கோம். நாங்கள் அரைச்சும் சமைக்கலாமா? இது அரைக்காமலையும் சமைக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? அரைச்சி சமைக்க போகிறோம், அரைக்காமல் சமைக்க போகிறோம். நாங்கள் பால் உழிஞ்சு சமைக்க போகிறோம். பால் உழிஞ்சு சமைக்க போகிறோம். ஓகே. தலைப்பாலை மட்டும் வெட்டி தரேன். தேங்காய் நிறைய வச்சு. ஓகே. ஓகே. வெட்டுங்க. ஓகே. வெட்டுங்க. ஐயோ வெட்டியாச்சு. ஓகே. எடுத்துட்டோம். வெள்ளைக்கறிக்கு எடுத்துட்டோம். வலிக்கிறோமா? ஜீவலாம் நம்ம என்ன? ஓகே. அதான் மாட்டுறேன். இந்த பிஞ்சா இருந்தா மகன் பருப்பெல்லாம் போடலாம். பிஞ்சா இருந்தா பருப்பெல்லாம் போடலாம். இது பிஞ்சு தானே? பிஞ்சு. ஓகே. பருப்பு போடலாம். என்ன? வலிக்கலாம், சீவலாம், ரெண்டும் செய்யலாம். ஓகே. வெட்டி முடிஞ்சேனே. துண்டை விட்டுரு. இப்படி இது சாப்பிட்றோம்மா. இது இந்த கூட சாப்பிட்றேன். சாப்பிட்டு காட்டுறேன். சரிங்க. அப்போ கறிக்கு போகிறானே? அது கறிக்கு போகிறல்ல? சாப்பிடுங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது. என்ன? நல்லா. ஓகே. உங்களுக்கு அன்னிலும் சாப்பிடாது பழக்கம் என்ன? ஓகே.
சின்ன சின்ன துண்டுல கட் பண்ணுறேன் அதிகமாக. எப்படி விளையாட்டு வர்றா. வாழைப்பூ சம்பல் போடுற மாதிரி. வாழைப்பூ சம்பல் போடுற மாதிரி இது எந்த நேரம் வராதுமா? இது என்ன நல்ல சாப்பாடு இல்லை அது. எங்களுக்கு எங்களோட அம்மாவுக்கு பாதி. உண்மையிலே நீங்களும் அரைச்சி மாக்கலாம், அரைக்காமலும் ஆக்கலாம். அரைச்சி மாக்கல எல்லாம் செய்யலாம். நாங்கள் பால் விட்டாக்க அப்புறம் இதுவும் உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், பால் விட்ற நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். நாங்கள் அப்படி தோட்டத்தில் தாங்கி வந்தேன் அதிகமா. ஃப்ரெஷ்ஷானது கொடியம் காட்டுவானே. ஆமாம். இப்படிதான் அறியணும் என்ன? ஆமாம். பெருசாக அறிஞ்சா இதையாதான், சின்ன அறிஞ்சாதான் சுண்டி போடும் என்ன? வெள்ளைக்கறி தான். ஓகே, வெள்ளைக்கறிக்கு இஞ்சி வரக்குள்ள பாலை விட்டா சரி. பாலை விட்டா சரி. அரிஞ்சு முடிஞ்சதை கழுவுறாங்க ரதி அம்மா. அரிஞ்சி முடிஞ்சுமா? கழுவுறீங்கண்ணே. கழுவியோட இதுக்குள்ளே போடணுண்ணே. ஓகே. நம்ம சின்ன குடும்பத்துக்கு காணுதானேம்மா, மற்ற இருக்கட்டும்மா. சரி, வெங்காயத்தம்மா வீட்டுக்கு வச்சு போட்டு வந்தது. வெங்காயம் இல்லை, கொச்சிக்காய். கொச்சிக்காய். ஓகே, நீங்கள் எடுத்து வாங்க. என்ன இப்போமா அளவுக்கு தேவையான ஒரு வீசம் வரும் போல வெந்தயம். ஒரு வீசம் எடுத்துக்குமா? ஒரு விஷயம் எடுத்துக்கோ. ஒரு வீசம், அரை வீசம்ன்றது 50 கிராம் 2 அப்படி. அப்படியா? சரி, நல்லா கழுவணும். என்ன கல்லும் இல்லை மண்ணும் இல்லை. மண்ணும் இல்லைண்ணே. வெந்தயம் குழம்பு. வெந்தயம் சாப்பிடணுமா? நல்லா சாப்பிடணுமே. இதே சாப்பிடுவே பாருங்கண்ணே. சாப்பிடுவோம். வெங்காயம் வச்சு போடுவோம். ஓகே, நான் வெங்காயம் மட்டும் வேணும் அதிகமா. ஓகே, நீங்கள் அந்த கொச்சிக்காய் எடுத்து விடியாங்களே. சரியோ? வெங்காயம் உரிய தோல் என்ன சொல்லுங்க ஆகும்? வெங்காயம் தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ இல்லாங்க நான் தானே சொல்லி தந்தேன். வெங்காயம் என்ன? வெங்காயம் என்ன போகுது கிலோ? இது வெங்காயம் இல்லை, இந்த கடப்பணியில் வந்து ஓடுது. ஒரு 3 வெங்காயம் 100 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போனேன். என்ன பெரிய வெங்காயம்? 3 வெங்காயம் 1 கிலோ வரும். முடிஞ்சாமா? கொச்சிக்காய் முடிஞ்சா. தேவைக்கான இது போடணுமா? என்ன போடணும்? இது என்ன? சொல்லி போடுங்க. தேவைக்கான இப்போ பார்த்தீங்கன்னாமா அளவுக்கு தேவையான மஞ்சத்தூள் பிரசான அடித்த மஞ்சத்தூள் பார்த்தீங்களா? அளவுக்கு தேவையான உப்பு எடுக்க போகிறோம்.
அது போடலாமா இதுக்குள்ளேயும் போட்டுவிடுவோம் அளவுக்கு தேவையான உப்பு ஒரு பொட்டிக்கு இனி கறி கொதிக்கப்படலாம் அந்த இதெல்லாம் இப்படி பரட்டினது போடுறோம் மிளகாய் தூளெல்லாம் போடணுமா மற்றது இது போடணுமா சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போடணும் ஓ சின்ன வெங்காயம் அவிக்கிறதுக்கு பாரோடைய போடலாம் அதாங்க இதில் கொண்டு வாங்க நான் போடுறேன் சின்ன வெங்காயம் இதில் வைங்க சின்ன வெங்காயம் ஏன் பெரிய வெங்காயம் போட சின்ன வெங்காயம் பண்ணல மேலே ஓகே கொச்சிக்காய் போடணும் மேலே நன்றாக சின்னதாக அறிய வேண்டும் மேலே நீங்கள் மேலே பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஓகே நான் வெங்காயம் பட்டிட்டேன் இப்போ கறிமிளகாய் நல்லா வெட்டுறேன் நான் நல்லபடியாக வெட்டி போடுது அளவுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விடணும் ஓகே காணும் தண்ணி விட்டாச்சு ஓகே இப்போ பார்த்தியாலாண்டா நான் இந்த கறிச்சட்டி வைக்க போகிறோம் மண்ணாடங்காய் வெட்டி ஆட்டுக்கால் கறி வை விட போகுது பார்த்தீங்களோ விடுது வைக்கலாம் கருவேப்பிலை வெள்ளக்கறிக்கு இப்போ பார்த்துட்டாமான் ஒரு பாதி தேங்காய் திருவி எடுத்துருக்கம்மா ஒரு பாதி தேங்காய் ஆமாம் தேங்காய் பால் விடுறதுக்கு தேங்காய் பால் விடுறதுக்கு 2 கறிக்கும் தேங்காய் பால் இந்த வெந்தயத்துக்கு போடுறதோ ஆமாம் கொஞ்சம் போடுறேன் 2ஆம் பாலை விட்டா சரி வெந்தயம் விட்டா சரி நீங்கள் தலைப்பால் எடுக்கிறீங்க சண்டி பால் எடுக்கிறீங்க இப்போ தலைப்பால் தலைப்பால் அளவுக்கு தேவையான 1ஆம் பால் எடுத்துருக்கு 2ஆம் பால் தேங்காய் பால் விட டேஸ்டாக இருக்கும் வரைக்கும் புடிஞ்சு வச்சிருக்கு அளவுக்கு தேவையான தான் தேவையான பொருட்கள் சிறுக்கு ஓலமா சட்டி ஹரிய பாப்பேன் இப்போ அது வேண்டாமா கொதிக்குதுமா இருந்து கொதிக்குது ஓகே ஆவி அனல் பறக்கு இருதியம்மா பறக்கு வடியா வத்தட்டும்
அவியட்டு முடியா அரவியல் இருக்குமா தவஞ்சி வரும் அது ஆனால் தலைப்பால் மட்டும்தான் போடுறதுக்கு இயற்கையாக கிடைச்சி நாடங்க வெள்ளக்கறி வெள்ளக்கறி எந்த நேரம் வராது இங்கே எந்த நேரம் வராது இது பிரசனாக இன்றை தாஞ்சது பாஞ்சு ரூபாய் கண்ணது அது ரெண்டாவும் சுத்தமா எனக்கு அவஞ்சி வந்துட்டு நல்லா வறுத்து தேங்காய் பால் ஐம்பது முதல் 50 ஒருத்தா தேங்காய் பால் பாருங்களா தேங்காய் நல்லா வளைச்சி விடணுமா ஓகே சூப்பர் சூப்பர் பழப்புளி கொஞ்சம் எடுக்கணும் பழப்புளி 3 பழப்புளி 3 பழப்புளி 3 தேவைக்கு அளவான கருவேப்பிலை கருவேப்பிலை தேவைக்கு அளவான கருவேப்பிலை தேவைக்கு அளவான சீரகம் கொஞ்சம் விடணும் சீரகம் ஆமாம் தேவைக்கு அளவான சீரகம் ஓகே உப்பு காணட்டு வாக்கணுமா படுக்கலாம் பார்ப்போம் அதிகமாக வச்சா எல்லாம் காணும் தான் பாப்பா ஓகே பாருங்க சூப்பர் எனக்கு கொஞ்சம் மரக்கறி வெள்ளைக்கறி என்றா சொல்லியாமா வெள்ளைக்கறி ஆட்டுக்கால் வெள்ளைக்கறி ஆட்டுக்கால் வெள்ளைக்கறி என்ன சுவையா இருக்கு கொதிக்கணும் என்ன கொஞ்சம் கொதிச்சு தண்டகராக்கிறான் பாருங்க என்ன அப்படியே இருக்குன்னு பாருங்க வெள்ளாட்டங்கறி வெள்ளைக்கறி வெள்ளை ஆட்டு சீரகம் போடணுமா சீரகம் போடணுமே சீரகம் போட்டால் தான் பெட்டி நல்ல சமையல் பெட்டியாக இருக்கும் இந்த உனக்கா பணமா நிறகுவம்மா அடா வந்துட்டுமா மக்காள் இப்போ எங்கட கறி கொதிச்சு வடியோ வந்துட்டு இறக்குற தரணத்துக்கு வந்துட்டுமா வேண்டா இதை இறக்கி போட்டு அடுத்த குழம்பு வைக்க போகிறோம் வெந்தய குழம்பு இப்போம்மா வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் மாடுக்குள்ள ஆட்டி ஆட்டி இருக்கணும் மறுக்கணும்
பயங்கரது பதம் போடுமா மால் சவுண்ட் வருது வெங்காயம் வதங்கிட்டேனே. என்ன மனம் அதிகமாகுது. மனம் பண்ணா அருமையோ அருமை சாப்பாடு. மிளகாய் தூளை கொச்சியா தூளை போட்டு பாளையம் விட்டு புளி விட்டா தான் இதுக்கு நல்ல பழப்புளியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பழப்புளியை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்க. வெந்தயம், வெங்காயம், கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு இறக்கி போட்டு கொச்சியா தூளையும் பாலையும் போடுவாங்க. புளி எல்லாம் போட்டு நான் அப்படி ஓடிச்சு அப்படி வந்து ஓடுறானே. அது ஒரு ஸ்பெஷல் தானே. அது அதிகம் மாட ஸ்பெஷல். மிளகாய் போடுவனே. ஓகே, அளவுக்கு தேவையான மிளகாய் மரக்கறி அளவு குறையத்தான் போடணும். ஆம், அளவுக்கு தேவையான புளி. ஓகே, அளவுக்கு தேவையான பால் விடப்படும். அளவுக்கு தேவையான பால். அந்த மாதிரி வரப்போது கறி வாரங்களேன். இறக்கி தாம்பிடணும். இப்போ பிரண்டு வருதுனே. சட்டி குடிச்சிட்டு இதுபடி இரண்டா எடுக்கணும். ஓகே, தண்ணிமாய் எடுக்கக்கூடாது. தண்ணிமாய் எடுக்கக்கூடாதே. சரி, வத்தணும். நல்லா முட்டை பொரியல் மாதிரி வரணும். அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். உப்பு புளி பாருங்க. புளி சூப்பர்ண்ணே. எல்லாம் கணக்கு. ஓகே, அதியம்மாவோட வெந்தய குழம்பு. இப்போ வாத்தியாண்டா கறி இறக்க அப்புறம் சாப்பாடு பண்ணலாம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் கத்தியோட நிற்கிறதுக்கு காரணம் இப்போ எங்கட வாடகுல படுத்து
குருவி அதுகள பழுத்துது வாழை மரத்துல இருந்து வாழைப்பழம் பழுத்துது. அது நாங்க வெட்ட போறோம் கோழி என்ன அதிகமா வாங்க வெட்டுவோம். வெட்டு பாருங்க இன்னைக்கு தாங்க அதிகமா அந்த வெட்டிய வெட்டு பாருங்க அதிகமா என்ன பேசிக்கு இதை சரிச்சிருக்கும் ஒண்ணு இடையில வட்டி வரும் என்ன ஓகே அதுங்க பாருங்களா இடத்துல வட்டியா இழுத்து எடுத்து மட்டும் இல்லைண்ணே இல்லை இப்படி சரியா வரும் நான் பிடிப்பேன் சரியோ பாருங்களா நீங்க தருங்களா பாருங்க இந்த அடிச்சிருக்கு ஒவ்வொரு குருவி எல்லாம் அடிச்சிருக்கு பட்டேதியமா எப்படிங்களா நான் பட்டுறேன் பிடிக்கல பாருங்க ஓகே அப்படியே ஓகே ஓகே இன்னைக்கு ரதியம்மாவோட ஸ்பெஷல் அதனால வெந்தய குழம்பும் ஆட்டுக்கால் மிளகரி ஓகே நாங்கள் பண்ணி சொன்னால் சாப்பிட்டு பார்க்க ரதியம்மா எடுக்க சாப்பிட்டு பார்ப்போம். வாரம் என்னுடைய வச்சிருக்கேன் இந்த சைடில் வெந்தய குழம்பும் புளரிசி சோறு சோடா எடுத்துருக்கீங்க சோடா எடுத்துருக்கீங்க நீங்கள் பாருங்க நீங்கள் சோடான நம்பப்படலாம் இது தண்ணி சாப்பிட்டு பாப்போமா அதே இதையும் மிக்ஸ் பண்ணி ஓம் ரதியம்மா சோடா குடிக்கக்கூடாது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் பனஞ்சி ஓட்டு ரதியம்மா இதெல்லாம் சுவையோ சுவை சுவையான சுவை சட்டபரி சாப்பாடு உண்மையிலேயே உங்களோட கறிக்கு நான் உண்மையிலேயே மோதிரம் போடணும் உண்மையிலேயே இந்த காசு இல்லை காசு வந்தோன்னு உங்களோட தங்கத்தில் நிரப்பி விடணும் நான் பாருங்க நடக்குது இல்லப்பா அப்படிதான் சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாதுனே வேற லெவல் ரவியம்மா உண்மையை நல்லா இருக்கு சட்டபரி உண்மையிலேயே சந்தோஷம் ரதியம்மோட கையால் இன்றைக்கு ஒரு அருமையான விருந்து ரதியம்மா நல்லா இருக்கல்லோ உண்மையிலேயே சந்தோஷம். நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ரதியம்மா ஓகே முடிச்சு கொள்ளுங்க முடிச்சு அடுத்த காணொலியில திரும்ப ஓ நாங்கள் முடிச்சுன்னா அடுத்த நாளில் வருவோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொலி வந்து சேரும். பாய்.